டாக்டர், என் பேர் ராகவ். ம் இவங்க என்னோட ஒய்ஃப் வர்ஷினி. சரி, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். ம் அதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் கொடுக்குற டேப்லெட்டை 21 நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஆ ம் ஓகே டாக்டர். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும். சரியா? ஆ, போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. போலாம். தேங்க்யூ டாக்டர். ரெகுலர் எக்ஸசைஸ், டேப்லெட்ஸ், ஹெல்த்தி ஃபுட்ஸ் இது இருந்தாலே போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். போயிட்டு வா. என்ன இப்போ ஓகேவா? ம் சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல ராகவ், நானும் வரேன். சரி வா. ம் ராகவ், அத்தை. நீ போய் ஒளிஞ்சுக்கோ போ. ராகவ், 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 மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் மெடிசன் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதான் வாங்க வந்தேன். நல்ல பையன் நீ. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? டேப்லெட்டை வாங்க தான் நானும் இங்க வந்தேன். நீ டேப்லெட் வாங்கிட்டியா? இல்லைம்மா, இன்னும் வாங்கல. நல்ல வேளை, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்டா. சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை. என்னடா? அது இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் போய் கிளம்புங்கம்மா, நான் வரேன். சரி, நீ பார்த்து வா, நான் கிளம்புறேன். ம் சரிம்மா. வர்ஷினி, ஏய் வர்ஷினி, வா. நல்ல வேலை ராகவ், அத்தை நம்மள பார்க்கல. பார்த்திருந்தாங்க நம்ம தொலைஞ்சோம். அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியா? அத்தை இன்னும் காருக்கு போயிருக்க மாட்டாங்க. வாங்க போலாம். ஏய், இரு இரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நம்ம நிலைமை புரியுதா ராகவ்? உங்களால நம்ம விஷயத்த அத்தை கிட்ட சொல்லவே முடியாது. இரு இரு, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த ஸ்ரீஜாவை பற்றி அம்மாவுக்கு தெரிய வந்தாலே நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். சரி வா, டேப்லெட் வாங்கிட்டு வந்துடலாம். ம் போ. இப்படி